வீட்லேயே ஈஸியாக ஒரு பிரெட் ஸ்ப்ரெட் குயிக்காக பண்ணி முடிச்சிடலாம். பன்னீரும் சீஸும் வச்சு சூப்பராக ஒரு பிரெட் ஸ்ப்ரெட் தான் பண்ண போகிறோம். எப்படி பண்ணலான்றது பார்த்துடலாமா? ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. இதில் 100 கிராம்ஸ் பன்னீர் எடுத்திருக்கேன், 100 கிராம்ஸ் சீஸ் எடுத்துக்கலாம். எல்லாமே க்யூபாக கட் பண்ணி இதோட சேர்த்துக்கலாம். ஹாஃப் ஸ்பூன் வந்து ஆரிகானோ, ஹாஃப் ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துருக்கேன், கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துருக்கேன், ஒரு ஹாஃப் ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். இதோட சால்ட் பெப்பரும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் நல்லா இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த கன்சிஸ்டன்சியில் வந்த உடனே நம்ம வந்து ரிமூவ் பண்ணிடலாம். அதை எடுத்துகிட்டு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. ஃப்ரிட்ஜில் ஒரு 10 to 15 டேஸ் வரைக்கும் இது வந்து நம்ம வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ப்ரெட்டில் வந்து இதை தடவி சாப்பிட்டுக்கலாம், சப்பாத்தியில் வந்து தடவி சாப்பிட்டுக்கலாம். ஸோ ரொம்பவே ஈஸி, குயிக்காக பண்ணிடலாம். ஹோம்மேட் ப்ளஸ் ஹைஜீனிக். வெளியில் கடையில் வாங்குறதுக்கு இந்த மாதிரி வீட்லேயே செஞ்சு சாப்பிடுங்க. இந்த மாதிரி ப்ரெட்டில் தடவி நம்ம வந்து குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம். இதோட ப்ரோட்டீன் ரிச் கூட, டேஸ்ட்டும் வேறு லெவலில் இருக்கும், செம்மையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.